வணக்கங்க. நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஈஸ்வரன் அப்ளைன்சஸ்ங்க. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பாத்திர கடை வீதியில இருக்குங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ளைன்சஸ்லயும் சரிங்க, குக்வேர்ஸ்லயும் சரிங்க 100% பிராண்டட் மெட்டீரியல்ஸோட தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாங்குற ஸ்பூன்ல இருந்து உங்க வீட்டுக்கு நீங்க வாங்குற மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே 100% பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தாங்க. இது ஏன் நாங்க அழுத்த திருத்தமா சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஆஃப்டர் சேல் சர்வீஸ்மே உங்களுக்கு 100% கிடைக்குங்க. ஸ்பேர்ஸ்மே உங்களுக்கு எல்லாமே எப்பனாலும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. வாரண்டி இருந்தாலும் சரி, வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி, நம்ம கிட்டே சர்வீஸ் சென்டர் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் வந்து நம்ம கிட்டே பண்ணிக்கலாம். நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கஸ்டமர் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா நாங்க அதை சரி ஆஃப்டர் வாரண்டி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். குக்வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ட்ரைப்ளை மெட்டீரியல்ஸ் இருக்குங்க, ஹார்ட் அண்ட் அடைஸ் இருக்கு, கேஸ்ட் அயர்ன் இருக்கு, அதே மாதிரி டைகாஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு, நாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குக்வேர்ல எல்லா ரேஞ்சஸுமே நம்ம கிட்ட இருக்குங்க. அதுல இன்னைக்கு என்னென்ன பிராண்ட் நம்ம கிட்ட இருக்கு, அதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரெஷர் குக்கர்ஸ் பத்தி பார்க்கலாம்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கின்ஸ் பிராண்டோட ப்ரெஷர் குக்கர். ஹாக்கின்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆக்சுவல் அலுமினியம், ட்ரைப்ளை, ஸ்டீல், ஹார்ட் அண்ட் அடைஸ், இந்த மாதிரி செராமிக் எல்லா விதமான ப்ரெஷர் குக்கர்ஸ்மே ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.5 லிட்டர்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட 22 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. ஹாக்கின்ஸ் குக்கரோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல கொடுத்துருக்க லாக்ஸ் தான். இந்த லாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ரொம்ப சேஃப். இது குக்கர் மூடி தூக்கி அடிக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வந்து நமக்கு அந்த இஷ்யூ எல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குக்கர் மூடி வந்து நமக்கு இந்த ஒரு பொசிஷன்ல மட்டும் தான் வெளியில வரும், உள்ள போகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இந்த லோகோவும் இந்த ரிவீட்ஸும் நேரா இருந்தாலும் உள்ள போகும், வெளியில வரும். அதே மாதிரி இதுல வர சேஃப்டி வால்வ்ஸ் ஆகட்டும், கேஸ்கெட்ஸ் ஆகட்டும், மத்த குக்கரோட உங்களுக்கு ஒரு டைம் லைஃப் அதிகமா வரும். மத்த குக்கர்ல 6 months வருதுன்னா இதுல 1 year வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். நல்ல உங்களுக்கு குக்கிங்மே சீக்கிரம் நடந்துடும் இன்னர் லிட்ன்றனால. அவுட்டர் லிட்டோட இன்னர் லிட் வந்து குக்கிங் ஃபாஸ்டா நடக்கும். இந்த லாக் சிஸ்டம் இருக்கனால நமக்கு ரொம்ப சேஃப். மூடி தனியா குக்கர் தனியா தூக்கி அடிக்கவே அடிக்காது. குக்கர் நிறைய சைஸ் பொறுத்து தானா ரேட்னா நம்ம உங்களுக்கு 1.5 லிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1000 rupees வந்து இருக்கு ஹாக்கின்ஸோடது. அதுல எல்லா டைப் ஆஃப் குக்கருமே இருக்கு. 1.5 லிட்டர்ல இருந்து இருக்குண்ணா. குக்கர் ஸ்டார்டிங் 1.5 தான், 1 லிட்டர் வராது. 1.5 இருந்து உங்களுக்கு 22 லிட்டர் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. எல்லாமே உங்களுக்கு ஹாக்கின்ஸோட 1.5 குக்கர்ல இருந்து எல்லா குக்கருமே இந்த மாதிரி சேஃப்டி நார்ம்ஸோட தான் வரும். ரொம்ப சேஃபஸ்ட் குக்கர் இதுதான். உங்களுக்கு அதுக்குன்னு தனியா வருதுன்னா இண்டக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இண்டக்ஷன் பேஸ்டு. குக்கர்ல உங்களுக்கு இண்டக்ஷன் பேஸோட வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லாம வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமா, எப்படி வேணுமோ நமக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து பிரஸ்டீஜோட அலுமினியம் ரேஞ்ச் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.5 இதுல இருந்து 22 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு பிரஸ்டீஜோட அலுமினியம்ல. இது பிரஸ்டீஜோட ட்ரைப்ளை குக்கர்ஸ். இது அதான் நம்ம வெசில் எப்படி ட்ரைப்ளையோ அதே மாதிரி குக்கர்லயுமே நமக்கு ட்ரைப்ளை வந்துருச்சு. அதே மாதிரி இது பிரஸ்டீஜோட ஸ்டீல் குக்கர்ஸ். இது ஹார்ட் அண்ட் அடைஸ்ட். நம்ம குக்கர்ல பார்த்த மாதிரி இது குக்கர்லயே ஹார்ட் அண்ட் அடைஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அல்ட்ராவோட குக்கர்ஸ். ஆமா, இது எல்லாமே அல்ட்ரா பிராண்டோட குக்கர்ஸ். அல்ட்ரா பிராண்டோட குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டயட் குக்கர்ஸ்மே அவைலபிலிட்டி இருக்கு. சாப்பாடு வடி பாத்திரம் கொடுத்துருவாங்க. நம்ம சாப்பாடு அதாவது ஊற வச்ச அரிசி இதுல தண்ணியோட கொட்டிட்டோம்னா சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறம் கஞ்சி ஃபுல்லா உங்களுக்கு குக்கருக்கு வெளியில போயிடும், பாத்திரத்துக்கு வெளியில போயிடும், குக்கருக்குள்ள தங்கிரும். நம்ம இதை எடுக்கும்போது சாப்பாடு மட்டும் இதுல நமக்கு வந்துடும். ஆமா, இது டயட் குக்கர். இது சைஸ் பொறுத்து நான் 3.5 5.5 8 லிட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. சைஸ் பொறுத்து உங்களுக்கு இது. ஆமா, இது வந்து 5.5 லிட்டர்ஸ்னா 3600 ரூபா வரும். இது வந்து அல்ட்ராலே வந்து விசில் கவுண்டிங் குக்கர். உங்களுக்கு விசில் வந்து கவுண்ட் பண்ணிடும் குக்கரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுல எந்த சென்சார் எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன சிஸ்டமேட்டிக் தான். இந்த விசில் வந்து கவுண்டிங் ஒவ்வொரு வாட்டி பிரஷர் குக்கர்ல அதிகமே மேல வரும்போது இந்த விசில் மேல தூக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். சோ வந்து நம்ம ஆமா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகிக்கும். சென்சார் பேட்டரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம விசில ஞாபகம் வச்சுக்கலாம் எத்தனை விசில் வருதுன்றது. இதுலயுமே சைசஸ் வைஸ் தானே உங்களுக்கு. சைஸ் வந்து இதுலயுமே உங்களுக்கு 3 லிட்டர் 1.5 லிட்டர் 2 லிட்டர் எல்லாமே இருக்கு. சைஸ் வைஸ் தான் உங்களுக்கு. அலுமினியம் குக்கர் நம்ம கிட்ட பிராண்டட் தான், அன்பிராண்டட் எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட பிரஸ்டீஜ்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1100 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1.5 2.5 3 எல்லாமே இருக்கு. எல்லா சைஸஸுமே இருக்கு. 22 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. அது லிட்டர் பொறுத்து தான். உங்களுக்கு குக்கர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பிரைஸ்ன்றது லிட்டர் வைஸ் தான். கஸ்டமரோட அதாவது கஸ்டமருக்கு யூஸ் பண்றவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணுன்றதை வச்சுதான் அதோட சைஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கின்ஸ் பிராண்டோட ட்ரைப்ளை ப்ராடக்ட்ஸ். ஹாக்கின்ஸோட ட்ரைப்ளை ப்ராடக்ட்ஸ்ல இது ஹண்டி, இது கெசன் ரோல், இது கடாய். இது வந்து உங்களுக்கு கடாயில வித்தவுட் லிட். இது உங்களுக்கு இந்த ட்ரைப்ளை உங்களுக்கு ஆரம்பத்துல பர்கனர் சொன்னல அதே மாதிரி ஹாக்கின்ஸ் பிராண்டோட இது உங்களுக்கு. இதுலயுமே நமக்கு 1.5 லிட்டர்ல இருந்து எல்லா சைஸஸுமே கடாயில 6 லிட்டர்ஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இது எல்லாமே பிராண்டட்னால வெளியில வந்து 430 தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. 430 மேக்னெட்டிக் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிருப்பாங்க. உள்ள வரது வந்து பாத்தீங்கன்னா 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேட் யூஸ் பண்ணிருப்பாங்க. நடுவுல வந்து ஹெவி கேஜ் அலுமினியம் கொடுத்திருப்பாங்க. நீங்க பாக்கலாம் 3 லேயரா இருக்கும் இதோட மேக்கு. அதனாலதான் திக்னஸ் இவ்வளவு ஹெவியா இருக்கும். இது வந்து சைஸ் வைஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1300 அந்த ரேஞ்ச் வரும். இது ஹேண்டில் ரோஸ் வுட் தானா. ஹேண்டில் இந்த ஹேண்டில்ஸ் மாதிரி ரிவீட்டட் ஹேண்டில்ஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டட் குக்கர்ஸ் தான். ஃபியூச்சர் ஆஃப் குக்கர்ஸ் இதுதான்.
ட்ரைப்ளை, ஹார்டன் அடைஸ் இந்த மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு ட்ரைப்ளைலயே ப்ரோ சீரிஸ் இது ஹாக்கின்ஸோடது. உங்களுக்கு என்னன்னா லிட் வந்து ஸ்டீல் லிட் வரும். அதுல வந்து உங்களுக்கு கிளாஸ் லிட் வரும். ஸ்டீல் லிட் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சைஸ் பொறுத்து தான். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 லிட்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 2210 வரும். இது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கடாயில நம்ம கிட்ட சைசஸ் உண்டு. இது வந்து மில்க் பேன், இது 3 லிட்டர் மில்க் பேன். இது மில்க் பேன்ல டபுள் சைடு ஹேண்டில் இது உங்களுக்கு. இது வந்து சாஸ் பேன், இது ட்ரைப்ளைலே சாஸ் பேன் இது உங்களுக்கு. இது இந்த சாஸ் பேன் வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டினா 1720 வரும். சாஸ் பேன்னா ஆக்சுவலா நம்ம அதான் நிறைய மில்க் பேன் தான். நீங்க பால் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஒரு குழம்பு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மல்டி பர்பஸ் தான். இது வந்து ஃப்ரை பேன் இது உங்களுக்கு. இது ஆக்சுவலா சாஸ் பேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அவ்வளவோ ட்ரெண்டிங் ஆகாத ப்ராடக்ட். பட் ஆனா எல்லாமே குக் பண்ணிக்கலாம். ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சாஸ் பேன் யூஸ் பண்ணுவாங்க. சாஸ் ப்ரிப்பேர் பண்ண கூட சாஸ் பேன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்டிலே உங்களுக்கு ப்ரோ சீரிஸ். இதுலயும் நமக்கு வேரியபிள் சைசஸ் இருக்கு உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை பட்டிலா. உங்களுக்கு இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் வரும். பட்டிலா மல்டி குக்கிங் தானே, குழம்பு வைக்க, பிரியாணி செய்ய எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நீங்க ட்ரைப்ளை எல்லா ட்ரைப்ளை மெட்டீரியலுமே உங்களுக்கு 430 கிரேட் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் இண்டக்ஷன்ல வைக்கலாம். நார்மலா யூஸ் பண்ணிருக்க ட்ரைப்ளை தான் நார்மல் லோக்கல் பிராண்ட்ல வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிருப்பாங்க. சாதா ஸ்டீல் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து அடி பிடிக்கிற பிரச்சனை வரும். 430 யூஸ் பண்ணிருந்தா அடி பிடிக்காது. இண்டக்ஷனே உங்களுக்கு நல்லாவே ஹீட் ஆகும். இது வந்து ட்ரைப்ளை. உங்களுக்கு எப்படி சொல்றது, இது வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் எதுவுமே வராது. டஸ்லான்னு சொல்லுவோம், ட்ரைப்ளை டஸ்லான்னு சொல்லுவோம். எல்லாமே குழம்பு வைக்க தானா, குழம்பு வைக்க, பிரியாணி எது வேணாலும் மல்டி பர்பஸ் தான். இதுல வந்து உங்களுக்கு ஸ்டாக்கபிள்ஸ் வேரியன்ட் சைசஸ் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ், இதுல 2 லிட்டர், 4 லிட்டர் எல்லா சைசஸ்மே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1280 வரும் 3 லிட்டர், 3 லிட்டர். இது வந்து மில்க் பேன் தான். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1 லிட்டர். இது ஹாக்கின்ஸோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது மில்க் பேன் 1 லிட்டர் வந்து இதோட காஸ்ட் வந்து 700 வரும். இதுலயே உங்களுக்கு 1.5 லிட்டர்ஸும் இருக்கு. மில்க் பேன்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இதுவுமே இருக்கு. ஹார்ட் அடைஸ்லயுமே மில்க் பேன் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அடைஸ்ட் மில்க் பேன். உங்களுக்கு பால் தீயவே தீயாது, சீக்கிரமாவும் காஞ்சிரும் உங்களுக்கு. இதான் இருக்கும் ஹார்ட் அனலைஸ் மெட்டீரியல் மில்க் பேன். இது வந்து 680. அதுலயுமே சைசஸ் இருக்குண்ணா நம்ம கிட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா அவன்ல யூஸ் பண்ற மாதிரி டச் அவன். இது ஹாக்கின்ஸ் பிராண்டோட தான் டச் அவன். இது வந்து உங்களுக்கு செராமிக் மெட்டீரியல், செராமிக் கடாய். இது செராமிக் மெட்டீரியல், செராமிக். இது ஹாக்கின்ஸோட தான். இதுவும் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு செராமிக் தான். அக்வா சீரிஸ் உங்களுக்கு ஹாக்கின்ஸோட ரொம்ப சூப்பரா இருக்கும். கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1880 வரும். இதோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கின்ஸோட ட்ரைப்ளைலே ஷீல்டட். இது பாத்தீங்கன்னா ஹாக்கின்ஸோட ட்ரைப்ளை ஷீல்டட் தோசை தாவா. இந்த தோசை தாவா என்ன வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ட்ரைப்ளைல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து நமக்கு வந்து ஷீல்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஷீல்டு இருக்கனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா தோசை ஒட்டாம வரும். நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எதுவும் ஆகாது உங்களுக்கு இதை ஷீல்ட் பண்ணிருப்பாங்க. அதனால நீங்க கோட்டிங் வந்துருமா, ஸ்டீல் கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யூஸ் பண்ணுவீங்க. இல்ல கோட்டிங் வராது, நீங்க ஸ்டீல் கரண்ட் ஒரு லேடல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1560 வரும். ஹாக்கின்ஸ் பிராண்டோடது 28 சென்டிமீட்டர் டயாமீட்டர் வரும். இந்த ஹேண்டில்ஸ்மே ரோஸ் வுட் தான், ரிவீட்டட் ஹேண்டில்ஸ் தான். லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. தோசை ஒட்டாம வரும். இது வந்து அதுலயே ஆப்பச்சட்டி. இது வந்து ட்ரைப்ளை ஷீல்டட்லயே கடாய் வந்து 2200 வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் அயன் மெட்டீரியல். கீழே இருக்கிறது எல்லாமே கேஸ்ட் அயன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கின்ஸோட கேஸ்ட் அயன்ல பணியாரக்கல். இது வந்து பிரஸ்டீஜோட கேஸ்ட் அயன் பணியாரக்கல். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1140 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 1600 சம்திங் வரும். எல்லாமே பக்கா ப்ரீ சீசன் தான். நீங்க இது வந்து 1540 வருது. பக்கா ப்ரீ சீசன் உங்களுக்கு. நீங்க எடுத்துட்டு போய் அப்படியே ரெடி டு யூஸ் பண்ணலாம். ஹாக்கின்ஸோட கேஸ்ட் அயன் பொறுத்த வரைக்கும் ஹாக்கின்ஸ் கேஸ்ட் அயன் ப்ராடக்ட் நம்ம கிட்ட கடாய் இருக்கு, தோசை தாவா இருக்கு, எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மினி ஊத்தாப்பம் பேன், இண்டஸ் வேலியோட மினி ஊத்தாப்பம் பேன். இது வந்து ஸ்கில்லட் பேன். இது வந்து 1100 வரும். எல்லாமே கேஸ்ட் அயன். இது பிரஸ்டீஜ் பிராண்டோட ப்ரீ சீசன். இது உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் அயன், ஹாக்கின்ஸோட கேஸ்ட் அயன் தோசைக்கல் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நமக்கு 26 சென்டிமீட்டர். இது வந்து 1640 வரும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மேயர் பிராண்ட்ல கூட உங்களுக்கு எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. இது வந்து மேயரோட பணியாரக்கல். இது ஆமா, பணியாரக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா இது பெருசு. இது கேஸ்ட் அயன்லயே உங்களுக்கு மேயர் பிராண்ட் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம். வேர்ல்டு வைட் பிராண்ட் இது. இப்ப நம்ம ஹாக்கின்ஸ்ல பிரஸ்டீஜ்ல எல்லாம் நம்ம பார்த்தது வந்து சின்ன பணியாரம் இருக்கும். அதாவது 8, 7 அந்த மாதிரி தான் ஊத்த முடியும். இதுல நீங்க அதிகமா ஊத்திக்கலாம். 6, 9, 12 பணியாரம் வரைக்கும் ஊத்தலாம். நீங்க பிராண்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியான பிராண்ட். மேயர்ன்றது இன்டர்நேஷனல் பிராண்ட் உங்களுக்கு. இதுலயே நம்ம கிட்ட தோசை தாவா, கிரில் பேன் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து 2990 வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை மெட்டீரியல். ட்ரைப்ளைல வந்து பிரியாணி ஆண்டிங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா சைசஸுமே இருக்கு. அப் டு 8 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 லிட்டர்ஸ்ல இருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாட்.
இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை கடாய், இது வந்து ட்ரைப்ளை மில்க் பேன் ஆர் கசன் ரோல். இதோட இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்க்னர் பிராண்ட். பர்க்னர், ஆமா ஆமா, இது வந்து பர்க்னர் பிராண்டோடது. இது வந்து ட்ரைப்ளை மெட்டீரியல். நான் மெயினா வந்து பிரியாணிக்காக, வீட்டுல பிரியாணி வந்து குக் பண்றதுக்காக. இதுல வந்து நமக்கு ட்ரைப்ளைன்றனால பிரியாணி அடி பிடிக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்கிற அதாவது ட்ரைப்ளைனா 3 லேயர், உங்களுக்கு 3 லேயர் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 430 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேக்னெட்டிக் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும். அதாவது வெளி லேயர் வந்து பாத்தீங்கன்னா 430 மேக்னெட்டிக் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி கேஜ் அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பொருள் வந்து இந்த வெசல் வந்து இப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிக்குவோம், நமக்கு என்ன அட்வான்டேஜ், இது எப்பயுமே நமக்கு அடிப்பிடிக்கிற இஷ்யூ வரவே வராது. அதே மாதிரி ஒரிஜினல் ட்ரைப்ளைல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 430 கிரேட் தான் யூஸ் பண்ணணும். மேக்னெட்டிக் கிரேட் யூஸ் பண்ணிதான் ஒரிஜினல் ட்ரைப்ளை. இது வந்து பிராண்டட்ல மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ், தெர்மல் ஸ்டவ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குதான் இதுல வந்து 430 மேக்னெட்டிக் கிரேட் கொடுக்குறது. நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டீலே வெளியிலேயே போட்டுருவாங்க. ஆனா பிராண்டட்ல வந்து அப்படி போட மாட்டேன். அதனாலதான் நான் உங்களுக்கு மெயினா அதை இவ்வளவு ஹைலைட்டடா சொல்றது உங்களுக்கு. இது வந்து சைஸ் பொறுத்து நான் இப்ப உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 4 லிட்டர்ஸ், 6 லிட்டர்ஸ், 8 லிட்டர்ஸ் அந்த மாதிரி சைஸ் பொறுத்து, மாடல் பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். 1 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தா நமக்கு ஒரு 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 850 வரும். இதுவும் ட்ரைப்ளை. இந்த மாதிரி அப் டு உங்களுக்கு 8 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பர்க்னர் பிராண்ட்லயே வந்து ட்ரைப்ளை மல்டி கடாய். அதான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து மல்டி கடாய், அதாவது இந்த வெறும் வெஜ்ல கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இட்லி பிளேட்ஸ் கொடுத்துருவாங்க. மினி இட்லி, ரெகுலர் இட்லி, ஸ்டீமர் பிளேட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீமர் பிளேட்டுமே வந்துருது. ஆமா, இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல தட்டு இட்லி பிளேட் வரும். வேற எந்த வெசல்லையுமே உங்களுக்கு தட்டு இட்லி பிளேட்ஸ் வராது. இது பாத்தீங்கன்னா தட்டு இட்லி. ஆமா, தட்டு இட்லி நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அட்டன் டைம்ல இதுல 2 பிளேட்ஸ் வச்சு குக் பண்ணலாம். இதுல 6 பிளேட்ஸ் வருது. ஆனா நம்ம 2 பிளேட் வச்சு குக் பண்ணிக்கலாம். எந்த 2 பிளேட் வேணாலும் வைக்கலாம். கீழே இட்லி, மேல ஸ்டீமரு, இல்ல கீழே ரெகுலர் இட்லி, மேல தட்டு இட்லி, இல்ல கீழே மினி இட்லி, மேல தட்டு இட்லி, அந்த மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பர்க்னர் பிராண்டோட தான். இது வந்து பாத்தீங்கன்னா 2900 வரும். ஃபுல் ட்ரைப்ளை மெட்டீரியல். இது வந்து பாத்தீங்கன்னா அதே பர்க்னர்ல ஸ்டீமர். இது ஸ்டீமர் கம் கடாய் 2 in 1. அதாவது பாத்தீங்கன்னா இது நம்ம வெறும் கடாய் ஸ்டீமரா, அதாவது இந்த கீழே தண்ணி ஊற்றி இதுல மேல மோமோஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டீமர் தேவைன்னா இது வெறும் கடாயா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட் வந்துடும். இந்த லெட் நீங்க ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் கடாய்க்கு இந்த லெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்டீமரா யூஸ் பண்ணும்போது இந்த லெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ட்ரைப்ளை மெட்டீரியல் தான், பர்க்னர் பிராண்டோட தான். இது வந்து 2330 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்க்னர் பிராண்டோட ட்ரைப்ளை ரைஸ் அண்ட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வேரியஸ் சைசஸ் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாமே சைஸ், இது பெருசு உங்களுக்கு. இது இந்த மாதிரி இது கிளாஸ் லிட் போட்ட ரைஸ் அண்டி, இது வந்து நமக்கு ஸ்டீல் லிட் போட்ட ரைஸ் அண்டி. இதுலயுமே நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.5 லிட்டர் வந்து நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. மெயினா நம்ம சாப்பாடு வடிக்கிறதுக்கு, இல்ல நம்ம இந்த பிரியாணிஸ் கூட இதுல செய்யலாம். கொஞ்சமா செய்யறோம் போது நம்ம செஞ்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். எது குழம்பு, பிரியாணி, சாப்பாடு வடிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதான் சைஸ் பொறுத்துதான் உங்களுக்கு. ஆமா, எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 சென்டிமீட்டர். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1370 வரும். பர்க்னர் ட்ரைப்ளை மெட்டீரியல். இது வந்து பாத்தீங்கன்னா பர்க்னர்லயே 4 பீஸ் செட். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடாய், ஒரு ஃப்ரை பேன், ஒரு மில்க் பேன் வந்துடும். இந்த கடாய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 22 சென்டிமீட்டர், இந்த ஃப்ரை பேன் நமக்கு 22 சென்டிமீட்டர். இந்த லிட்டை வந்து நீங்க ஃப்ரை பேனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கடாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மில்க் பேன். இது வந்து 1.1 லிட்டர். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட, அதாவது ட்ரைப்ளையோட 3மே செட். இது ட்ரைப்ளை செட். இந்த 3 பீஸுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மூடியோட சேர்த்து 4 பீஸுமே 2150க்கு நம்ம 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 ஷிப்பிங்கோட எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சொன்ன பிரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ஷிப்பிங் தான். இதுவுமே எல்லாமே பக்கா ட்ரைப்ளை பர்க்னர் பிராண்டோட தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து ரொம்ப ஃபெமிலியரான பிராண்ட் வினோத். அந்த வினோதோட மல்டி கடாய் இது. நம்ம இதை ட்ரைப்ளைல பார்த்தோம்ல, அதுலயே வந்து இது வந்து ஸ்டீல்ல பெரிய சைஸ். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 3 தட்டு இட்லி, 2 ரெகுலர் இட்லி, 2 தட்டு இட்லி, ஒரு மினி இட்லி, ஒரு ஸ்டீமர் பிளேட்ஸ் வந்துடும். இது ஸ்டீமர் பிளேட் உங்களுக்கு. இது மினி இட்லி பிளேட். இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் SS 304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இதுமே இண்டக்ஷன் பேஸ் தான். இண்டக்ஷன், ஆமா, உங்களுக்கு இண்டக்ஷன், செராமிக் ஸ்டவ் எல்லாத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா பிஜினோட, அதாவது மில்க் பேன்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டம் மட்டும் நம்ம வந்து ட்ரைப்ளை பாட்டம் கொடுத்துருப்போம். எதுக்குன்னா தீயாம இருக்கிறதுக்கு, அடிப்பிடிக்காம இருக்கு. நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மில்க் பேன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பாட்டம் மட்டும் ட்ரைப்ளை. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதுலயே வந்து மில்க் பேன்லயுமே நம்ம கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு உங்களுக்கு. இது வந்து மில்க் குக்கர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மில்க் குக்கர், பிஜிஎன் பிராண்டோட தான். இது வந்து உங்களுக்கு 550 ரூபா வரும் 1 லிட்டர். அதுல 2 லிட்டர், 1.5 லிட்டர் இந்த மாதிரி கெப்பாசிட்டிஸ் எல்லாமே இருக்கும்.
இது வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டீமர், பிஜினோட வெஜிடபிள் ஸ்டீமர்ஸ். இது நீங்க அந்த வெஜிடபிள் ஸ்டீம் பண்றதுக்கு, மோமோஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாமே, ஆமா ஸ்டீமிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு அடுக்கும் இருக்கு, 2 அடுக்கும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மில்டன் ப்ரோ குக்கோட மல்டி கடாய். இந்த மல்டி கடாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6 பிளேட்ஸ் வந்துரும். அதை நீங்க கடாயா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இந்த பிளேட்ஸ் வந்து நீங்க மல்டியா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்ன வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம அட்டன் டைம்ல 3 பிளேட்ஸ் வச்சு குக் பண்ணலாம். 2 தட்டு இட்லி, ஒரு பெரிய இட்லி, இல்ல ஒரு ஸ்டீமர், ஒரு மினி இட்லி, ஒரு இட்லி, அந்த மாதிரி மல்டிபிள் 3 பிளேட்ஸ் அட் டைம் வச்சு நம்ம இதை குக் பண்ணலாம். இதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1950 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜினோட மல்டி ஸ்டெய்னர் பாட். இது இந்த ஸ்டெய்னர் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஸ் யூஷுவல் கேப்சுலேட்டட் பாட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லிட் வந்து நமக்கு மொத்தம் 3 லிட் வரும். இது வந்து நீங்க இட்லி குக்கரா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இட்லி பிளேட்ஸ் தனியா வந்துடும். 4 இட்லி பிளேட் 16 இட்லி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆமா, அதை நீங்க இந்த இட்லி பிளேட்ஸ் உள்ள வச்சுட்டு நீங்க ஆஸ் யூஷுவல் இட்லி குக்கரா யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம இட்லி குக்கரா யூஸ் பண்ணல, சாதம் வடிக்கிறதுக்கு லிட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்ட்ரெயினருக்கு லிட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெயினரை போட்டு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சாதம் வடிச்சுக்கலாம். ஆமா ஆமா, ஹோல்ஸ் சாதத்தை இதுலயே குக் பண்ணி இதுலயே வடிச்சுக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க வெறும் ஒரு கெசன்ட்ரோலா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் புலாவ், பிரியாணி, குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட இந்த கிளாஸ் லிட் யூஸ் பண்ணி நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் லிட்டுமே உங்களுக்கு லாக் வந்துடும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கிங் சிஸ்டம் இதுல கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2120 வரும். ஆமா, எல்லாமே இந்த செட் எல்லாமே இன்க்ளூடட். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வெறும் பிஜினோட ஸ்டெய்னிங் பாட். இதுக்கு வந்து ஒரு இந்த சாதம் வடிக்கிறதும் கடாயை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாஸ் லிட்டும் இதுக்கு வந்துடும், இந்த ஸ்டெய்னர் பாட்டும் வந்துடும். 2 பர்பஸ். நீங்க ஒன்னும் சாதம் வடிக்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டி குழம்பு வைக்கிறதுக்கு, பிரியாணி செய்யறதுக்கு அந்த கிளாஸ் லிட் யூஸ் பண்ணி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, எல்லாமே லாக் தான் உங்களுக்கு. இது வந்து 1380 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்எல்எம்மோட, இதுவுமே உங்களுக்கு மல்டி தான். இது வந்து இட்லி பாட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி நமக்கு இதுல ஸ்டீமர் வேணும்னா ஸ்டீமராவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது நீங்க அட்டன் டைம்ல யூஸ் பண்ணலாம். வெறும் ஸ்டீமிங்க்கு இதை ஸ்டீமரா யூஸ் பண்ணிட்டு கீழே வந்து நீங்க இட்லி குக் பண்ணணும்னாலும் நீங்க இட்லி குக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினி இட்லி, பெரிய இட்லி, இந்த மாதிரி 4 பிளேட்ஸ் வந்துடும். நீங்க பிளேட்ஸ் உள்ள வச்சுட்டு, இது வந்து நமக்கு மொத்தம் வந்து பெரிய இட்லியில வந்து 12 இட்லி வரும்னா மினி இட்லி பிளேட் ஒன்று வந்துடும். இது வந்து 1725 வரும்னா, இது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கீழே 2 இட்லி பிளேட் வச்சுக்கலாம். 2 இட்லி பிளேட் கீழே வச்சுட்டு மேல இந்த ஸ்டீமரை போட்டுட்டு நம்ம ஸ்டீமிங்கும் பண்ணிக்கிட்டு இட்லியும் நம்ம ஊத்திக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்எல்எம் பிராண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஆஸ் யூஷுவல் மல்டி தான். இது வந்து மேல வந்து ஸ்டீமராகவும் கீழே வந்து இட்லி பாட்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க வந்து இது வந்து வெறும் சாதம் இது பண்றது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெசில் வந்துடும். நீங்க சாதம் அடிக்கும் போது இதுல வச்சு குக் பண்ணிட்டு வச்சு நீங்க இந்த லிட்டை போட்டு குக் பண்ணிக்கலாம். நீங்க தூக்கும்போது சாதம் வெந்தோடனே நீங்க அப்படியே தூக்குனீங்கன்னா கஞ்செல்லாம் இதுல போயிடும். வெறும் வடிச்ச சாதம் மட்டும் இதுல வந்துடும். டயட் வெசில் மாதிரி இது உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் செட் வந்து 3070 வரும். இதுவுமே எல்லாமே பிராண்டட் தான். உங்களுக்கு எல்எல்எம் பிராண்டட் தான். இதுவும் இண்டக்ஷன், கேஸ் ஸ்டவ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்ப நீங்க இங்க பார்த்தது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் தான். ட்ரைப்ளை வந்து நமக்கு பர்கனர், ஹாக்கின்ஸ், பிரஸ்டீஜ் பிராண்டட்ஸ்ல வந்துடும். இது வந்து ஸ்டீல்ல ஆஸ் ஆன் டுடே அப்டேட்டட் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே மல்டி பர்பஸ். கிச்சன் அடைக்காம நீங்க வந்து ஒரே வெசில்ல மல்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த வெசில் எல்லாத்துலயுமே வந்துடும். இது அதனாலதான் நம்ம இதை ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம். இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் பிராண்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிரியாணி ஹண்டிஸ், இதுல வந்து வேரியன்ட் சைசஸ் இருக்கு உங்களுக்கு. இது வந்து கடாய், இதுலயும் வந்து உங்களுக்கு எல்லா சைசஸ்மே அவைலபிலிட்டி இருக்கு. இது மில்க் பேன், இது ஃப்ரை பேன், இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்டிஸ், இது குக்கிங் ஹண்டிஸ், இது கேசன்ரோல். இந்த மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு பிரஸ்டீஜ்ல. அதே பிரஸ்டீஜ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரைப்ளை ப்ராடக்ட்ஸ். ட்ரைப்ளைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கடாய், அதுல எல்லா சைஸஸ் சின்னதுல இருந்து பெருசு எல்லாமே இருக்கு. இது ஃப்ரை பேன், இது ட்ரைப்ளை ஃப்ரை பேன். இது இந்த ஃப்ரை பண்ணே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வேரியபிள் சைஸஸ் இருக்கு, சின்னது பெருசு எல்லாமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தட்கா பேன். இது தட்கா பேன்னா தாளிக்க யூஸ் பண்றதுலாம் அது. ஆமா, இது ட்ரைப்ளைன். அது ட்ரைப்ளை வித் ஸ்டாண்டோட வந்துடும் உங்களுக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 சைஸ் வரும், சின்னது பெருசு. இது வந்து பாத்தீங்கன்னா 530 வரும் சின்னது. அதனால சைஸ் பொறுத்த 1810 வரும், 1915 வரும். எல்லாமே உங்களுக்கு பக்கா ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். குவாலிட்டி சூப்பரா இருக்கும், டாப் நாச்சா இருக்கும். அதாவது பிராண்டட்ன்றதுனால நமக்கு ஈஸியா கிடைக்கும். இது எல்லாமே ரிவீட்டட் ஹேண்டில்ஸ் தான். எதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் ஹேண்டில்ஸ் கிடையாது. எல்லாமே ரிவீட்டட் டைப் ஹேண்டில்ஸ் தான். நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் பிராண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா மல்டி கடாய். அதாவது இது வந்து ஹார்ட் அனடைஸ்ட் மெட்டீரியல். உங்களுக்கு இவ்வளவு நம்ம ட்ரைப்ளை பார்த்தோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தோம். இது வந்து ஹார்ட் அனடைஸ்ட் மெட்டீரியல். அதாவது ஹார்ட் அனடைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைப்ளை மாதிரி எதுவும் அடி பிடிக்காது. ஏன்னா இது வந்து அலுமினியம் வந்து எலக்ட்ரோலிசிஸ்ல வந்து சப்-0 டிகிரில மெல்ட் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் வந்து ஹார்ட் அனடைஸ்ட் தான் மாறிடும் உங்களுக்கு. இப்பதான் நமக்கு ட்ரைப்ளை, இதுக்கு முன்னாடி நமக்கு இதுதான் ஹார்ட் அனடைஸ்ட் தான், ட்ரைப்ளை மாதிரி அடி பிடிக்காம இருக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
இதுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் அதே மாதிரிதான் உங்களுக்கு இட்லி, ஸ்டீமர், டோக்லா 4 பிளேட் வரும் உங்களுக்கு. இது ஸ்டீமர் பிளேட். இது இட்லிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல அதிகம், அதாவது பாத்தீங்கன்னா 7 14 இட்லி ஊத்திக்கலாம். இது வந்து டோக்லா பிளேட். இது வந்து பாத்தீங்கன்னா அதே பிரஸ்டீஜ் பிராண்ட்ல டியூரா ஸ்டோன், அதாவது கிரைனைட் பினிஷ் உங்களுக்கு. இது உள்ள வர பினிஷ் வந்து பாத்தீங்கன்னா கிரைனைட் மாதிரி பினிஷ் பண்ணிருப்பாங்க. அதே பிரஸ்டீஜ் பிராண்டோடது பக்காவா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஃப்ரை பேன், இதுலயே வந்து கடாயம் இருக்கு உங்களுக்கு. மெட்டீரியல் தானே, நம்ம குக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல கிரைனைட் கோட்டிங் பண்ணிருப்பாங்க, அடி பிடிக்காது, ஒட்டாது. நம்ம நான்ஸ்டிக் நம்ம உடம்புக்கு கெடுதி, இப்ப நம்ம யூஸ் பண்றது இல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்திருக்கிறது தான் இது எல்லாமே. ட்ரை பிளை, இந்த ஹார்ட் அனடைஸ்டு, இந்த கிரைனைட் பினிஷ், செராமிக் பினிஷ். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கடாய், ஃப்ரை பேன்ஸ், தவா எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரை பேன் வந்து பாத்தீங்கன்னா 1195 வரும். கடாய் வந்து சைசஸ் ஷேப்ஸ் கூட இருக்கு. இதுல உங்களுக்கு ஒயர் டைப்மே இருக்கு. ஷேப் வைஸ், சைஸ் வைஸ் உங்களுக்கு ரேட் மாறும். இது வந்து செராமிக். இது செராமிக்லயும் நம்ம கிட்ட கடாய், ஃப்ரை பேன்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. பிரஸ்டீஜ் பிராண்டட்லயே இருக்கு உங்களுக்கு. இந்த செராமிக் கடாய் நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 700 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க தவா ரேஞ்ச், தவா அதாவது தோசை தவா, சப்பாத்தி தவா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹார்ட் அனடைஸ்ட். இது உங்களுக்கு தவா நம்ம இப்ப இந்த கடாய் பார்த்தோம்ல, அதே மாதிரி வந்து ஹார்ட் அனடைஸ்ட் தவா. அதான் இப்ப இந்த தவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினா ரொட்டி, சப்பாத்திஸ், ரொட்டிஸ் போடுறதுக்கு தான் இந்த தவா. இதுல நம்ம தோசை ஊத்த முடியாது. ஆயிலே உங்களுக்கு அதிகம் தேவைப்படாது. அதான் நான்ஸ்டிக்ல எப்படி நமக்கு ஆயில் அதிகம் தேவைப்படாதோ, இந்த ஹார்ட் அனடைஸ்ட் மெட்டீரியல் வந்து நமக்கு ஆயில் அதிகம் தேவைப்படாது நம்ம சப்பாத்தி, ரொட்டிஸ் போடும்போது. அதே நேரத்துல இது வந்து உங்களுக்கு அந்த தீர பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட் ஹார்ட் அனடைஸ்ட். எந்த கோட்டிங் எதுவுமே கிடையாது, ஃபுல் ஹெவி மெட்டீரியல். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஹாக்கின்ஸ் பிராண்டோடது, ஃபியூச்சர். ஆமா, ஹாக்கின்ஸோட ஃபியூச்சர் மாடல் இது உங்களுக்கு பிராண்ட். இது உங்களுக்கு இதுல வந்து இந்த ஹார்ட் அனடைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கடாய், அந்த மல்டி கடாய், இந்த தவா மாதிரி அந்த ஹார்ட் அனடைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கடாய், சாஸ்பேன், ஹண்டீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்டி, இது ஹார்ட் அனடைஸ்ட். நீங்க கத்தி வச்சு தேய்ச்சாலும் ஒண்ணும் ஆகாது. ஆமா, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. கத்தி இது எல்லாமே இப்ப நம்ம உங்களுக்கு அடி பிடிக்காதுண்ணா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விட்டுருங்க, ட்ரை பிளே, ஹார்ட் அனடைஸ்ட் உங்களுக்கு அடி பிடிக்கிற பிரச்சனை வரவே வராது. டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எல்லாம் நேச்சுரலா தான் இருக்கும். எதுவுமே கோட்டிங் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. பாத்தீங்கன்னா சொன்னாலும் உங்களுக்கு எந்த ஸ்கிராச்சஸ் எதுவுமே ஆகாது. தெரியுதுங்களா? கோட்டிங் கீட்டிங் எதுவுமே போகாது. அப்படியே உங்களுக்கு ராவா இருக்கும் மெட்டீரியல். இதெல்லாமே உங்களுக்கு மாடல் பொறுத்துனா. இப்ப உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மில்க் பேன் வரும். அந்த மில்க் பேன் பாத்தீங்கன்னா 640 வரும். ஆமா, இதுவுமே ஹார்ட் அனடைஸ்ட் தான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃப்ரை பேன் இருக்கு, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைசஸுமே இருக்கு. இந்த ஃப்ரை பேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் 1020 rupees வரும். ஹார்ட் அனடைஸ்ட் தான் உங்களுக்கு. நீங்க எல்லா லேடலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் உங்களுக்கு இப்படி பண்ணி காட்டுறோம்னா, நீங்க ஸ்டீல் லேடல், உடன் லேடல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக்ல வந்து நம்ம ஸ்டீல் லேடல் யூஸ் பண்ணவே முடியாது. ஹார்ட் அனடைஸ்ல வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே நேரத்துல குக்கிங்குமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா நடக்கும். ஸ்டீல் பாத்திரத்துல நம்ம இது பண்றதோட இதுல வந்து உங்களுக்கு குக்கிங் வந்து சீக்கிரம் நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அனடைஸ்லயே தோசை தாவா, பிளாட் தாவான்னு ஹாக்கின்ஸோட ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1100 வரும். ஆமா, இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர். இது பாத்தீங்கன்னா ஹார்ட் அனடைஸ் பிரியாணி ஹண்டி. இது ஆமா, பெருசு 12 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. இது பெரிய ஃபேமிலி கூட குக் பண்ணலாம். அது உங்களுக்கு சைஸ் பொறுத்து நான் இது 3600 அந்த ரேஞ்ச் வரும். இது அதுலயே இன்னும் உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு எல்லாமே அந்த ரேஞ்சஸ் தான். ஆர்டர்னைஸ் ரேஞ்சஸ் தான். கடாய் எல்லாமே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிர் பேன். இது நம்ம ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு இது பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸ்டிர் பேன் தூக்கி அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது மிக்சிங் கிளறதுக்குன்னு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1240 வரும்னா, இந்த ஹேண்டிலுமே உங்களுக்கு ரோஸ் வுட்ல கொடுத்துருக்கனால சூடே ஏறாது உங்களுக்கு. ஆமா, இந்த ஹேண்டில் வுட் வந்து ரோஸ் வுட். இந்த ரிவீட் டைப் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லூஸ் ஆகாது. ஏன்னா எப்படி நம்ம இது ஹேண்டில் பண்ணாலும் அப்படியே இருக்கும். ஆமா, கலண்டுக்காது. கடாய் இருக்குண்ணா, கடாய் இருக்கு மேல காட்டினாலும் உங்களுக்கு. இது வந்து ஹார்ட் அனடைஸ்ட் கடாய். இது வந்து பாத்தீங்கன்னா 2.5 லிட்டர்ஸ்னா. இதுல நம்ம கிட்ட 6 லிட்டர் வரைக்குமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 940 வரும் இந்த கடாய். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பேன்லயே வந்து கொஞ்சம் விளிம்பு வச்சு வரும், கொஞ்சம் ஹைட் வரும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்றது மட்டும் இல்லாம கொஞ்சமா நம்ம கறி குழம்பு வைக்கிறோம், மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இது வந்து 1180 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மில்டன் ப்ராடக்ட்ஸ் தான். மில்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா ரேஞ்சஸ்மே இருக்கு உங்களுக்கு. அதாவது ஹாட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ml வந்து இருக்கு நமக்கு. அதே மாதிரி வந்து கெராஃபிஸ் ஜக், ஹாட் அண்ட் கோல்ட் ஜக், நம்ம காஃபி எடுத்துட்டு போறதுக்கு, டீ எடுத்துட்டு போறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இது வந்து ஸ்டெல்லர் டிஸ்பென்சர், வாட்டர் டிஸ்பென்சர், தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு 8 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. அதுக்கு யூஸ் பண்ணலாம். பிளாஸ்க்குமே நம்ம கிட்ட எல்லா மாடலுமே உங்களுக்கு இருக்கு மில்டன்ல. இந்த டியோ டைப் ஆகட்டும், இந்த ரெகுலர் டைப் பிளாஸ்க், புல்லட் பிளாஸ்க், டியோ பாட்டில்ஸ், இந்த கப் டைப் பிளாஸ்க் எல்லாமே நமக்கு அவைலபிலிட்டியா இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட ஃபுல் ஸ்டீல்லயும் இருக்கு, பீ பேர்ட்ஸ்ல.
இது வந்து செலோவோட ஃபிளாஸ்க். இது என்ன நமக்கு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து சிப்பர் மவுத்தோட வரும். அதே நேரத்துல இதுக்கு வந்து கலருக்கு வாரண்டி வரும். இந்த கலர் வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டி. நீங்க கலர் வந்து என்னன்னாலும் உங்களுக்கு கலர் போகாது. மினிமம் 600, 700, 900, 1000 இந்த மாதிரி எல்லா சைஸஸ்மே அவைலபிலிட்டி இருக்கும். ரேட் எல்லாமே சைஸ் பொறுத்து தானே. மில்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாட்டர் பாட்டில்ஸ்ல எல்லா மாடல்ஸுமே இருக்கும். உங்ககிட்ட சிப்பர் மவுத், ரெகுலர் மவுத், அதுல வந்து உங்களுக்கு கலர்ஸ், அதே மாதிரி லென்ஸ் பாக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா மாடலுமே இருக்கு. இந்த 2 பார்ட்டிஷன், 3 பார்ட்டிஷன், பென்டோ பாக்ஸ், ஹாட் பாக்ஸ். இது வந்து ஸ்டீல் ஹாட் பாக்ஸ். இது உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல். நம்ம இப்ப ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறது ஹாட் பேக் டைப். இது ஆமா, ஹீட் அப்படியே அந்த வார்ம்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். செம குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு இதுலயுமே சைஸ் தான், ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு வருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ். இது ஸ்மால் வந்து பாத்தீங்கன்னா 395 வரும். ஆமா, இது எல்லாமே உங்களுக்கு வாரண்டி இருக்கா, பக்கா வாரண்டி இருக்கு. 1 இயர் வாரண்டியோடய வந்து நீங்க சூடு நிக்கல, சூடு வெளியில அடிக்கிறா நீங்க கொண்டு வந்து மாத்திக்கலாம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிளாஸ்க். இது சின்ன ஃபிளாஸ்க் வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 160 ml இருந்து இருக்கு உங்களுக்கு. இது வந்து 160 ml ஃபிளாஸ்க். ஆமா, குழந்தைங்களுக்கு இல்ல ஒரு டீ எடுத்துட்டு போறோம், ஒரு கப் டீ மட்டும் எடுத்துட்டு போறோம், இந்த மாதிரி இதுல இருந்து நம்ம கிட்ட அப் டு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் ஃபிளாஸ்கே இருக்கு உங்களுக்கு. அங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்க அது பாருங்க. இது வந்து 160 ml சின்னது, இது வந்து பெருசு. உங்களுக்கு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி. இதுவுமே ஹாட் அண்ட் கோல்டு தான். அதனாலதான் அந்த ஃபிளாஸ்க்னு சொல்லிடுறோம். நம்ம குக்கர்ஸ் பத்தி பார்த்தாங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும் அப்ளைன்சஸ் செக்ஷன்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மிக்சிஸ் இருக்கு. மிக்சில எடுத்தீங்கன்னா சுஜாதா, பெனாசோனிக், பிலிப்ஸ், விடிஎம், அல்ட்ரா, பிரீத்தி, இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ்லயும் எல்லா மாடலுமே இருக்குங்க. பிரீத்தில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 26 மாடல்ஸ் இருக்கு. விடிஎம்ல பாத்தீங்கன்னா 25 மாடல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சுஜாதால பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 9 மாடல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா பிராண்ட்லயுமே நம்ம பண்ற எல்லா பிராண்ட்லயுமே எல்லா மாடல்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொரு மாடலா நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரைண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அல்ட்ரா இருக்கு. அல்ட்ராவோட எல்லா மாடல்ஸுமே இருக்கும். விடிஎம் இருக்கு, அமிர்தா இருக்கு, விஜயலட்சுமி இருக்கு, சௌபாகியா இருக்கு, பட்டர்ஃபிளை இருக்கு, பிரீத்தி இருக்கு. இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம கிட்ட கிரைண்டர்ல எல்லா மாடல்ஸுமே இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டேபிள் டாப், டில்ட் அதுவுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஃபிங்கர் கிரைண்டருமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி. இப்போ உங்களுக்கு இந்த கிரைண்டர்ல மாவு வந்து பாத்தீங்கன்னா வலிக்க தேவையில்ல. அந்த லிட் ஓபன் பண்ணி விட்டா மாவு வெளியில வந்துடும். ஸ்மார்ட் ஃபிங்கர் இந்த கிரைண்டருமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 1.25, 1.5 மசாலா இந்த மாதிரி எல்லா மாடல்ஸுமே இருக்கு. கேஸ் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட விடிஎம், பிரீத்தி, பட்டர்ஃபிளை இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ்லயும் எல்லா மாடலுமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸ் டாப் எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த மாதிரி இந்த ரெகுலர் பிக் அப்ளைன்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ், மிக்சி, குக்கர், கிரைண்டர் இந்த மாதிரி இந்த அப்ளைன்சஸ் இல்லாம நம்ம கிட்ட ஸ்மார்ட் அப்ளைன்சஸ்மே இருக்கு. ஸ்மார்ட் அப்ளைன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா இந்த நியூட்ரிபிளன், ஒண்டர் செஃபோட நியூட்ரிபிளன் சாப்பர்ஸ், போரோசிலோட சாப்பர்ஸ், உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா புல்லட் மிக்சிஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கார்லிக் அண்ட் வெஜிடபிள் பீலர், இந்த பூண்டு உரிக்கிறது, இது வந்து வெஜிடபிள் சாப்பர், இது வந்து ஹேண்ட் மிக்சர், இது வந்து ஜூசர், இது வந்து மில்க் ஃபாதர், இந்த மாதிரி அப்ளைன்சஸ். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எக் பாய்லர், சிட்ரஸ் ஜூசர், இது வந்து மல்டி கெட்டில். நீங்க வந்து கெட்டிலா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி எக் பாயில் பண்ணிக்கலாம், நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இட்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டி கெட்டில்ஸ். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா பிராண்ட் மாடல்ஸுமே இருக்கு. ரெகுலர் கெட்டில்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜபிள் சாப்பர், இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சாப்பர்ஸ், கெட்டில்ஸ், மாதிரி எல்லா ஸ்மார்ட் அப்ளைன்சஸும் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் மேக்கர், டோஸ்டர், இந்த பிளண்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுலயும் எல்லா பிராண்ட்ஸ், மாடல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. இதுலயுமே போர்ட்டபிள்மே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 இருந்து இருக்குண்ணா நம்ம கிட்ட. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வேஃபிள் மேக்கர், கிரில் மேக்கர், ஏர் ஃப்ரையர், ஓடிஜிஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. எல்லா வீட்டுக்கு தேவையான, கிச்சன் தேவையான எல்லா அப்ளைன்சஸும் நம்ம கிட்ட கிடைக்கும். இது வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த வீக்னா இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜியோட கேஸ்டிங் அண்ட் தோசை தவா வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங்கோட 900 rupees கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பக்கா ப்ரீ சீசன்ல 28 சென்டிமீட்டர் டயாமீட்டர். இந்த ப்ராடக்ட் வேணும்ன்றவங்க இல்ல மத்த ப்ராடக்ட் உங்களுக்கு எது வேணாலுமே சரி, நீங்க உங்களுக்கு வேணும்ன்ற ப்ராடக்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதோட பெஸ்ட் பிரைஸ் நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்க அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கியூஆர் பேமெண்ட் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர் வழியா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 900 தான் இந்த ப்ராடக்ட். நம்ம இந்த வீக் மட்டும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம், ஃப்ரீ ஷிப்பிங்கோட தமிழ்நாடு ஃபுல்லா. இது வந்து பாத்தீங்கன்னா சிலிகான் ஹேண்டில்ஸ்மே வந்துடும், சூடு ஏறாது. அதே நேரத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீ சீசன் கேஸ்ட் அயர்ன் பிஜிஎன் பிராண்டோட இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம்.